நான் ஒரு பாவக்காயை எடுத்து 4 பீசஸாக கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து 2 விசில் விட்டுக்கிறேன். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் புதுசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டு நான் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாகற்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு பாகற்காயை வேக வச்சுட்டேன். இதனுடைய சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ்லாம் ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். நீங்கள் இந்த சீட்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டாலும் சரி. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்பூனு யூஸ் பண்ணி அந்த மசாலாஸ்லாம் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணியாச்சு பாருங்கள். இதே போல் மற்ற பீசஸ்லேயும் ஸ்டஃபிங் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டஃபிங் பண்ண பாகற்காயை. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மற்ற பீசஸை பொரித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாகற்காயை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.